ஹாய் ஹலோடா. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. போன பாட்டு நான் எதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னா, ஜேகே தான்டா உங்கள் கூட இன்டிமேட்டாக இருந்திருப்பாரு. அப்போ உங்கள் கண்ணில் டிஎஸ் வந்திருக்கும். அப்போ நீங்கள் சொன்னதை நினச்சி பார்த்துட்டு உங்கள் கூடயே இன்டிமேட்டாக இருந்திருப்பாரா. நான் அதோட தான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூடா. அவரும் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான்டா உங்கள் மேலேயே படுக்கிறாரு. உங்களை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இன்னமும் உங்கள் கண்ணில் டிஎஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ப்ளீஸ் எந்திரிக்கிறீங்களா, நான் வீட்டுக்கு போகணும். ஹெட்டை தூக்கி பார்க்குறாரு உங்களை. உங்கள் கண்ணு இன்னமும் க்ளோஸில் தான் இருக்குது. என்னடி இந்த டயத்துலையா? மார்னிங் போகலாம், தூங்கு. இன்னமும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ப்ளீஸ் என் அப்பா முடியல, நான் தான் பார்த்துக்கணும். ப்ளீஸ் நான் என் வீட்டுக்கு போகணும். டைம் 12 ஆச்சு. அந்த டயத்தில் போவேனா? மார்னிங் நானே உன்னை கூட்டி போகிறேன். இல்லை, நான் இப்பயே போகணும். அவரும் உங்கள் மேலேருந்து எந்திரிக்கிறாரு. அவர் பாட்டையும் வெளில எடுக்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. அம்மா வலிக்குது. இப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி பெட்ஷீட் எடுத்து உங்கள் மேலேயும் போட்டுக்கிறீங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். அவரும் ரெஸ்ட் ரூமில் தான்டா சேஃப்டி யூஸ் பண்ணியிருப்பாரு. அதையும் எடுத்துகிட்டு டவலை கட்டிட்டு வெளியில் வர்றாரு. பார்த்தா நீங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்கள் பேக் எடுத்துகிட்டு வெளிலையும் போயிருப்பீங்க. ஜேகே வந்து பார்த்துருப்பாரு. நீங்கள் பார்த்தா இல்லை, இவங்க போயிட்டா. அதான் கூட்டி போகிறோம் நல்லா. அதுக்குள்ளே என்ன? அவரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான்டா கீழே வர்றாரு. பார்த்தா நீங்கள் கேட்டுக்கிட்டே நிற்கிறீங்க. டாக்ஸி புக் பண்ணுறீங்க, பட் எதுவுமே வரல. உங்களுக்கு வேலை இருக்குமா அப்படி இப்படின்றாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜேகேவோட கேட் தாண்டா ஓப்பன் ஆகுது. நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தான் கார் எடுத்துகிட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஏய், நான் தான் சொன்னேன்லடி கூட்டி போகிறேன்ட்டு, அப்புறம் என்னடி காரில் ஏறு. இல்லை பரவாயில்ல, நான் கேப் புக் பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்றும் வராது, நான் கூட்டி போகிறேன் வா. டோரை ஓப்பன் பண்ணுறாரு. உங்களுக்கு இது விட்டால் வழி இல்லை, அதனால நீங்களும் மெதுவாக அப்படியே ஏறி உட்காந்துக்கிறீங்க. அவரும் கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு தாண்டா போய்கிட்டு இருக்காரு. உங்களையும் பார்க்குறாரு. நான் நீங்கள் ஜேகே பார்க்கவே இல்லை, விண்டோ சைடு பார்த்து தான் வர்றீங்க. அப்புறம் ஏன் ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்கு சார்? ப்ளீஸ் நான் வீட்டுக்கு போகணும். ஜேகேவும் அமைதியாயிடுறாரு. இப்படியே கார் போய்கிட்டே இருக்குடா. உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் கார் ஸ்டாப் ஆகுது. ஆயன் இறங்குடி. உங்களை பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தூங்குறீங்க. தூங்கிட்டாளா? ஹேய் அப்படின்னு உங்கள் பக்கத்தில் வர்றாரு. உங்கள் ஃபேஸவே பார்க்குறாரு. அவ்வளோ அழகாக இருக்கீங்க, பட் ஆனால் உங்கள் ஃபேஸ் மட்டும் அழுது ஒரு மாதிரி இருக்குது. என்னான்னு தெரில, மனுஷனுக்கு என்னமோ உங்கள் கூட இருக்கணும்னு தோணுது. உங்கள் சீட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. உங்கள் சைடு எந்திரிச்சு வர்றாரா. உங்கள் மேலே தாண்டா 2 சைடும் கால் போட்டுக்கிறாரு. நீங்கள் செம்ம டயர்டில் தூங்குறீங்க. உங்கள் ஸ்கர்ட்டையும் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. உங்கள் லெக்கை தாண்டா ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. உங்கள் பேண்டீஸையும் கழட்டுறாரு. பாவம் உங்களுக்கு தெரியல, நீங்கள் ரொம்ப டயர்டில் தூங்குறீங்க. அவர் பேண்ட்டை பார்க்குறாரு. பார்த்தா ஆல்ரெடி அது டென்ட்டில் இருக்குது. ஜிப்பையும் ஓப்பன் பண்ணி தான்டா. சேஃப்டி இல்லையே, பரவாயில்ல பார்த்துக்கலாம். அகைன் உங்களுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறாரு. அவ்வளோதான், பெயின் ஆயிடுச்சு. ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா சங்கு குங்க மேலே அவர் தான்டா உங்கள் லிப்ஸ்லேயே ஒரு மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டே மூவ் பண்ணுறாரு. அவர்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்களுக்கு ரொம்ப பெயின் ஆகுது. உங்கள் கண்ணில் அவ்வளோ டிஎஸ் வருது. அவங்களால மூச்சு விட முடியல. அவர் அகைன் உங்களுக்கு செம்மையாக இன்செர்ட் பண்ணி தான். என்னால் முள்ளடி. உங்கள் நெக்கெல்லாம் ஒரு மாதிரி சக் பண்ணுறாரு. உங்கள் செஸ்டெல்லாம் ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணுறாரு. செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. அவர் ஷோல்டர் தான்டா ஒரு மாதிரி உங்கள் ஹெட்டை வைக்கிறீங்க. உன்னால் சுத்தமாக முடியல, அப்படி பண்ணுறான். அவனுக்கு அது காரில் பண்ணுறது அவனுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. கம்ஃபர்டபுளாகவே முடியல. என்ன பண்ணுறான்னா, அவன் கீழே அந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டு உங்களை திருப்பி அவன் ஹிப்பில் உட்கார வைக்கிறான்டா. அது இன்னும் உங்களுக்கு பெயின் ஆகுது. சுத்தமாக முடியல. அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஹிப்பை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு தான்டா செம்ம ஃபாஸ்ட்டாக உங்களை நீங்கள் பண்ணுற மாதிரி அவன் பண்ணுறான். அது ரொம்ப பெயின் ஆகுது. அவன் ஷோல்டரை ஒரு மாதிரி டைட்டாக கடிக்கிறீங்க. சங்கு ப்ளீஸ் வலிக்குது, போதும் ப்ளீஸ் வலிக்குது. இதெல்லாம் உங்கள் வீட்டு முன்னாடியே நடக்கிற காருக்குள்ள. இது ஒரு 1 இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் சைடு யாருமே இல்லைடா. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் கண்ட்ரோலே இல்லாமல் ஒரு மாதிரி உங்கள் கூட இருக்கான்டா. உங்கள் செஸ்டெல்லாம் ஒரு மாதிரி சக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உங்கள் கூட முன்னாடி இருந்திருப்பான்டா. பட் ஆனால் நீங்கள் சொன்னபடி அவன் மைண்டுக்குள்ளேருந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கும். அதனால உங்கள் கூட அவனால் சுத்தமாக இருந்திருக்கவே முடியாது. உங்கள் கண்ணில் அந்த டிஎஸ் அவனால் சுத்தமாக முடிச்சிருக்காது. ஆனால் இப்போ அவன் கண்ட்ரோலே இல்லை. இப்போ அவன் கண்ட்ரோலே இல்லைடா.
உங்கள் கூட செம்மையாக இருக்கான். உங்கள் செஸ்ட்டவே ஒரு மாதிரி சக் பண்ணுறான். உங்கள் முதுகெல்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் உங்கள் கண்ட்ரோல் இழக்கிறீங்க. அவன் பண்ணுற ப்ளஸரில் அவன் நெக்கை தான் நீங்கள் ஒரு மாதிரி கடிச்சிருப்பீங்க. உங்கள் லிப்ஸையும் எடுத்துட்டு உங்களால் சுத்தமாக முடியல. நீங்களும் ஃப்ளஷரில் தாண்டா ஜங்குக்கு மூன் பண்ணுறீங்க. சடனாக உங்களை பார்க்குறான். நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி தாண்டா அவன் ஷோல்டர் ரெண்டுலேயும் கையை வச்சு ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. உங்கள் ஹெட்டெல்லாம் ஒரு மாதிரி பின்னாடி தாண்டா சாச்சிக்கிட்டு ஜங்குக்கு மூன் பண்ணுறீங்க. உங்களால் கண்ட்ரோலை மிஸ் பண்ணிட்டீங்க. அவன் உங்களையே பார்த்துக்கிட்டு தான் செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். ஏன்னா உங்களோட மூனிங் சவுண்டு அதுவும் நீங்கள் ஜங்குக்குன்றீங்க. எப்பயுமே சாரண்டுவீங்க விட்டுருங்க அப்படின்னு. அவன் உங்களுக்குள்ளேயே ஒரு மாதிரி கம் பண்ணுறான். ஒருத்தர் அந்த சீட்லேயே விழுகிறான்டா. நீங்களும் அவன் செஸ்ட்லேயே விழுகிறீங்க. 2 பேருமே அவ்வளோ ப்ரீத் பண்ணுறீங்க. அவனால் சுத்தமாக முடியல. அவனோட ஹார்ட் பீட்டும் உங்கள் பீட்டும் செம்மையாக சவுண்டு கேட்குது. அவன் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்படின்னு தாண்டா உங்களால் முடியல. அப்படியே அவனையும் ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்குறீங்க. அந்த காருக்குள்ளேயே தாண்டா தூங்குறீங்க. மார்னிங் 4 o'clock ஆகுது. கொஞ்ச நேரத்துலேயே இந்த பஸ்ஸு சவுண்ட் அதெல்லாம் கேட்குதுடா. ஜங்குக்கு தான் ஐஸை ஓப்பன் பண்ணுறான். இப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது கார்லேயே தூங்கிட்டோம் அப்படின்ட்டு. அவங்கள பார்க்குறான். அவனை ஹக் பண்ணி படுத்திருக்கீங்க. அவனும் டைட்டாக அவங்கள ஹக் பண்ணியிருக்கான். அவன் ஃபேஸில் பூரா அவங்களோட ஹேர். லைட்டாக அவங்கள பார்த்து சிரிக்கிறான். நைட்டு அவன் கூட ஜங்குக்கு மூன் பண்ணியிருப்பீங்க. அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். அவ்வளோ க்யூட்டாக அவன் செஸ்ட்டில் படுத்திருக்கீங்க. இன்னமும் உங்களுக்குள்ளே தான் இன்செர்ட் பண்ணியிருக்கான். அது அவனுக்கு ஞாபகம் வருது. அகெயின் ஸ்டார்ட் பண்ணும் போல தோணுது. பட் உங்களை பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. உங்கள் ஹெட்டை தாண்டா அவன் 2 கையும் வச்சு ஒரு மாதிரி தூக்குறான். உதக்குன்னு உங்கள் ஹெட்டு விழுகுது. திருப்பி தூக்கி பிடிச்சிக்கிறான். சாஃப்டாக அவங்க கிஸ் பண்ணுறான் உங்கள் லிப்ஸ்லேயே. உங்கள் லிப்ஸும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதில் அவனோட பைட் மார்க் வேறு இருக்குது. உங்களுக்கு என்னமோ டிஸ்டர்பாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்களாம் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜங்குக்கு உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சடனாக எந்திரிக்க போகிறீங்க. உங்களுக்கு வலிக்குது. ஏன்னா ஜங்குக்கோட பாட் இன்னமும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. சுற்றி பார்க்குறீங்க. காருக்குள்ளே உங்கள் வீட்டு முன்னாடி அகெயின் எந்திரிக்க போகிறீங்க. வலிக்குது. இல்லடி ஜங்குக்கு தான் எந்திரிக்கிறான். எந்திரிக்கல அவனோட பாட்டு இன்னமும் உங்களுக்குள்ளே தான் போகுது. வலிக்குது. ஜங்குக்கு உங்களை பார்த்து சிரிக்கிறான். ஆனால் நீங்கள் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. உங்களுக்குள்ளே இருந்தால் அதை எடுக்க அவனுக்கு மனசே வரல. உங்களை லைட்டாக தூக்குறான். ஜேகேவோட ஷோல்டர் டைட்டாக பிடிக்கிறீங்க. வலிக்குது. பக்கத்து சீட்டில் உங்களை உட்கார வைக்கிறான். அந்த இடமே உங்களுக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. அவனும் அந்த பேண்ட் இப்போ தாண்டா போட்டுக்கிறான். உங்கள் பேக்லாம் கீழே விழுந்திருக்கு அந்த காருக்குள்ளேயே. அதையும் எடுக்கிறான். எடுத்து உங்கள்கிட்ட தான் கொடுக்குறான். உங்கள் ட்ரெஸ்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. அவன் நைட்லாம் கழட்டி இருப்பான். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டோரை தாண்டா ஓப்பன் பண்ணுறீங்க. காலை எடுத்து வைக்கிறீங்க. வலிக்குது. ஜேகேவுக்கு புரியுது அவனால் சுத்தமாக முடியல அப்படின்ட்டு. அவன் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் சைடு வர்றான். உங்களை தான் தூக்குறான். வேணாம் நான் போய்க்கிறேன். ஏய் வாடி. உங்களையும் தூக்கிட்டு தாண்டா உங்கள் வீட்டுக்கும் வர்றான். பார்க்குறான் லாக்கில் இருக்கு. என்னடி அப்பா இருக்கான்னு சொன்ன? டோர் லாக் பண்ணியிருக்கா? இல்லை அப்பாவுக்கு தெரியாது. அப்பா தூங்குறாங்க. கீயங்க உங்கள் பேக்கில் இருக்கு. எடுக்கிறீங்க. மொத்த ஹேண்டால் உங்களையும் பிடிச்சிக்கிட்டு அந்த கீயும் வாங்குறான். அவன் தாண்டா ஓப்பன் பண்ணுறான். பண்ணிட்டு உள்ளே போகிறான். இல்லை இறக்கி விடுங்க நான் போய்க்கிறேன். கௌரவம் அங்கடி இருக்கு. இல்லை பரவாயில்ல நான் போய்க்கிறேன். சொல்றியா லாக்கேன்? இல்லை மேலே. அவனும் அந்த ஸ்டெப்பில் தாண்டா உங்களையும் கூட்டிகிட்டு போகிறான். உங்கள் ரூமையும் ஓப்பன் பண்ணுறான். சுற்றி பார்க்குறான். சின்ன ரூமாக தான் இருக்குது. அதில் உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ தான் நிறையா இருக்குது. உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ 2 தாண்டா இருக்குது. அதுலேயும் நீங்கள் பேபியாக உங்கள் அம்மா தூக்கியிருக்க மாதிரி இருக்குது. அதையும் பார்க்குறான். உங்களை தாண்டா அந்த பெட்லேயும் படுக்க வைக்கிறான். ஓகே அப்படின்னு திரும்புகிறான். ஸ்டாப் ஆகுறான். நீங்களும் பார்க்குறீங்க. இன்னும் நிற்கிறான். திரும்பி உங்களை பார்க்குறான். உங்களுக்கு பயமாயிருச்சு. கிட்டவும் வர்றான். ப்ளீஸ் ஏய் அமைதியார்டி. அகைன் உங்கள் லிப்ஸில் தான்டா கிஸ் பண்ணிட்டேன். அந்த ரூமை விட்டே வெளில போகிறான். கீழே பார்க்குறான். பக்கத்தில் அவங்க அப்பாவோட ரூம். ஓ இதுதான் அவங்க அப்பா இருக்கானா என்ன? அப்படியே தான்டா அந்த டோரை சும்மா லைட்டாக மட்டும் சாத்திட்டு அவன் கார் எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான். நீங்களும் கொஞ்ச நேரம் தூங்குறீங்க. உங்களுக்கு ஸ்டொமக் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு. டிஸ்டர்பாக எழுந்திரிக்கிறீங்க. பக்கத்தில் தாண்டா உங்கள் ஃபோன் இருக்கும். அதையும் ஆன் பண்ணி பார்க்குறீங்க.
6:30 ஆகுது. ஏம்மா எந்திரிக்கிறீங்க? பார்த்தா உங்களுக்கு ஸ்டொமக் ரொம்ப வலிக்குது. என்ன ரொம்ப வலிக்குது? உங்களால முடியல. உங்களுக்கு ஒரு மாரியா வேற இருக்கு. எந்திரிச்சு தாண்டா ரெஸ்ட் ரூமுக்கும் போறீங்க. பார்த்தா பீரியட்ஸ். எனக்கு இது டேட் இல்லை. இன்னும் 3 டேஸ் இருக்கு. அதுக்குள்ள உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. உங்களால் சுத்தமாக முடியல. ஷவர் ஆன் பண்ணுறீங்க. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் தாண்டா ஒரு மாதிரி கலட்டி பக்கத்தில் பக்கெட் இருக்கும், அதில் போடுறீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தாண்டா டவல் எடுத்து தொடச்சிட்டு நாப்கின்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி டவல் வேர் பண்ணிட்டு வெளில வாரீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. ரொம்ப கால்லாம் வலிக்குது. அதை விட ஸ்டொமக் உங்களுக்கு பாடி பெயின் வேறு. பெட்டில் போய் உட்காடுறீங்க. உங்களால் முடியல. தூங்கலான்னு போகிறீங்க. சடனாக எந்திரிச்சு உட்காடுறீங்க. இப்போ தான் புரியுது. உங்கள் அப்பா காலில் அடிபட்டிருக்கு. டயத்துக்கு ஃபுட் கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. உங்களால் எந்திரிக்கவே முடியல. ஸ்டொமக்லாம் வலிக்குது. அப்படி இருந்து உங்கள் கப்போர்டை ஓப்பன் பண்ணி தாண்டா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்க. மிரரில் பார்க்குறீங்க, அங்கங்கே பைட் மார்க்லாம் இருக்குது. அதுவும் நீங்கள் டச்சப் பண்ணி தாண்டா அதை ஒரு மாதிரி மறைக்கிறீங்க. மறைச்சிட்டும் கீழே போகிறீங்க. உங்களால் நடக்க முடியல. போய் கிச்சனில் தாண்டா உங்கள் அப்பாவுக்கும் காஃபி போடுறீங்க. உங்கள் அப்பாவோட ரூமுக்கு தாண்டா போகிறீங்க. பார்த்தா ஆல்ரெடி அவங்க எந்திரிச்சு பெட்டில் உட்காந்துருக்காங்க. அப்பா எந்திரிச்சிட்டிங்களா? ம், எந்திரிச்சிட்டேன்டா. உங்கள் அப்பா அவங்கள பார்க்குறாங்க. உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. என்னாச்சுமா? ஏன் உன் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது? இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லை, என் பொண்ணு ஃபேஸை பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன். இல்லைப்பா, பீரியட்ஸ் தான். இல்லையேம்மா, உனக்கு டேட் இன்னும் இருக்கே. 3 டேஸ்க்கு அப்புறம் தானே. இந்த டேட் இல்லையேடா. இப்போயும் உங்கள் அப்பா நாப்கின் வாங்கி வச்சிருவாரா? ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்கள் அப்பாவுக்கும் தெரியும் நீங்கள் இந்த டேட்டில் ஆகுவீங்கன்னு. இல்லைப்பா. என்னம்மா, ஸ்டொமக் ரொம்ப வலிக்குதாடா? ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு தெரியும்டா உங்களால் சுத்தமாக முடியாது. டேட் ஆகினீங்கன்னா ஒரு மாதிரி படுத்துக்கிருவீங்க. இல்லைப்பா, எனக்கு ஓகே தான். அவ்வளவா இல்லைப்பா, ஸ்டொமக் வலிக்கலை. அப்பா நீங்கள் ப்ரெஸ் பண்ணலையே. வாங்கப்பா, உங்களை நான் ரெஸ்ட் ரூம் கூட்டி போகிறேன் அப்படின்னு தான்டா உங்கள் அப்பாவையும் கூட்டிகிட்டு போகிறீங்க. உங்கள் அப்பா அவங்க ஷூட்டில் கை வைக்கிறாங்க. அவ்வளோதான், அவங்களுக்கு ரொம்ப வலிக்குது. என்னாச்சுடா? ஒன்றும் இல்லைப்பா, ரொம்ப வலிக்குதாடா? ஏன்னா ஜேகே அங்கே பைட் பண்ணியிருப்பாரு. அந்த இடத்துல உங்கள் கை வச்சனால உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான்டா உங்கள் அப்பாவை ரெஸ்ட் ரூமுக்கும் கூட்டி போகிறீங்க. அவரும் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு உங்களை தாண்டா கூப்பிட்றாங்க. நீங்களும் தாண்டா உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வர்றீங்க. காஃபி எடுத்து கொடுக்குறீங்க. உங்கள் அப்பாவும் குடிக்கிறாரா? நீ குடிச்சிட்டியாடா? இல்லைப்பா. போய் குடிடா, அப்புறம் குடிச்சுக்கிறேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பா கையிலேருந்து காஃபியும் வாங்கிட்டு தாண்டா படுத்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லைடா, படுத்துக்கிட்டே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குடா. அப்பா, ஏதோ மூவி பார்க்குறீங்களா? வேணாம்மா. இல்லைப்பா, படுத்துக்கிட்டே இருக்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் தான்டா டிவியும் ஆன் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா கையில் ரிமோட் கொடுக்குறீங்க. அவரும் மூவி பார்க்குறாரு. நீங்கள் தாண்டா கிச்சனில் போய் வேகமாக சமைக்கிறீங்க. உன்னால் முடியல. ஸ்டொமக்லாம் வலிக்குது, கால்லாம் வலிக்குது. ஆல்ரெடி உடம்பு பெயின் வேறு. இருந்தாலும் அப்பாவுக்கு இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் டயத்துக்கு டேப்லெட் கொடுக்கணும். அதனால நீங்களும் ஃபுட் சமைச்சு பிளேட்டில் போட்டு கொண்டு வரீங்கடா உங்கள் அப்பாட்ட. ஏண்டாம்மா, ஆல்ரெடி உனக்கே முடியல, ஏண்டா சமைச்சிக்கிற? ஃபுட்டு ஏதோ ஆர்டர். ஓ, சாரி. இல்லை, அப்பா வேலைக்கு போகிற நினப்புலையே சொல்கிறேன் இல்லைம்மா. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் மென்ஷன் ஆனால் ஒரு நேரம் அப்பாவுக்கு டைம் ஆச்சுன்னா ஃபுட் ஆர்டர் கொடுத்துட்டு போயிடுவார், நீங்கள் சாப்பிட்டுக்கங்கடா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அவரால் ஒர்க்குக்கும் போக முடியல, அவ்வளோ மணியும் இல்லை உங்கள்கிட்ட. அப்போ ஃபீல் பண்ணாதீங்கப்பா. போன மாதம் சேலரி எனக்கு போட்டுட்டாங்க. அதனால நம்ம கடனெல்லாம் அடைச்சிடலாம்ப்பா. உங்கள் அப்பாவுக்கு தாண்டா ஃபுட் ஊட்டி விட்றீங்க. கொடுவேன். அப்பா கையெல்லாம் சரியாயிடுச்சுடா, அப்பா சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் இருந்தாலும் நான் ஊட்டுறப்பா அப்படின்ட்டு ஊட்டி விட்டு டேப்லெட்லாம் கொடுக்குறீங்க, ஆயில்மெண்ட்லாம் போட்டு விட்றீங்க. அப்பா போட்டுக்கிறேன்டா அப்படின்றாங்க. பட் நீங்கள் கேட்கல. ஏன் அப்பா, ஆல்ரெடி உனக்கு ஸ்டொமக் ரொம்ப வலிக்கும்லடா. நீ வேணா இன்னைக்கு ஆஃபீஸ் போவேணாண்டா, வீட்டிலே இருடா. பார்க்கையிலே உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்க. இல்லைப்பா, முன்ன மாதிரி எனக்கு ஒர்க்லாம் கொடுக்க மாட்டாங்கப்பா, கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதனால நான் ஆஃபீஸ் போகிறேன்ப்பா. எல்லாம் என்னால் தானம்மா. என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் தானே இவ்வளோ கஷ்டப்படுற ஓயன். அப்பா அப்படிலாம் இல்லைப்பா, ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் அப்பா கண்ணில் டியர்ஸ் வருது. உங்கள் அப்பா கண்ணையும் தொடச்சி விட்றீங்க. உங்கள் கண்ணிலையும் டியர்ஸ் வருது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஓயன். அப்பா, மாஹி என்னடா வீட்டுக்கே வரல? இந்த டயத்துக்கெலாம் அவள் வீட்டுக்கு வந்துடுவாளடா உன்னை கூட்டிகிட்டு போக. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில.
ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறது பிடிக்கல. உங்கள் கூட பேசியிருக்க மாட்டா. இதை உங்கள் அப்பாட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது இல்லைப்பா, அவளுக்கு இன்னொரு ஆஃபீஸில் பாதி பெண்டிங் இருக்குப்பா. அங்கே போயிட்டா. அதான் இங்கே வர முடியல. ஓ ஆமாம்மா, அன்னைக்கும் அப்படி தான் சொன்னான்ல. சரி சரிம்மா, பஸ்ஸில் போறியாடா? ஆமாப்பா. சரி பார்த்து போடா. அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க, நீங்களும் அந்த சாப்பிட்ட பிளேட்லாம் எடுத்துட்டு தாண்டா கிச்சனுக்கு போய் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்களும் ஃபுட் சாப்பிட்றீங்க. பட் உங்களால் சாப்பிட முடியல. உங்கள் ரூமுக்கு போயிட்டு தாண்டா நீங்களும் ரெடி ஆகிட்டு கீழே வர்றீங்க. கிச்சனில் போய் தாண்டா உங்கள் அப்பாவுக்கு ஃபுட்டு எடுத்து ஒரு பாக்ஸில் போடுறீங்க. ஏன்னா லஞ்சுக்கு சாப்பிட்டு டேப்லெட் போடணும் அப்படின்ட்டு உங்கள் அப்பாவோட ரூமுக்கு கொண்டு வரீங்க. உங்கள் அப்பாட்டே சொல்கிறீங்க. அவரும் ஓகே சொல்லிடுறாரு, நான் சாப்பிட்டுக்கிறேன்டா அப்படின்னு. அப்பா மறந்துடாமல் சாப்பிட்டு டேப்லெட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பக்கத்துலேயே வச்சுட்டு தண்ணியெல்லாம் வச்சிடுறீங்க. அப்பா ரெஸ்ட் ரூம் இது போகணுமா? ஆமாடா அப்படின்னு தாண்டா உங்கள் அப்பாவையும் கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் ரூம்லாம் விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சிடுறீங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஈவினிங் வருவீங்க. அது வரைக்கும் உங்கள் அப்பா இங்கே தான் இருப்பார். பாவம் நடக்க கூட முடியல. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லிவிட்டு அந்த வீட்டையும் தாண்டா லாக் பண்ணிவிட்டு நடக்கவே முடியல. உங்கள் ஸ்டொமக்கு ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு பேக்கையும் பிடிச்சிட்டு தாண்டா அந்த பஸ் ஸ்டாப்லேயே நிற்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு தாண்டா கண்டுக்காமல் அவளும் பைக்கில் போயிடுறா. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பஸ்ஸு வருது, அதுலேயும் ஏறி தான் நிற்கிறீங்க. சீட் கூட இல்லை. உங்களால் நிற்கவே முடியல. ஒரு மாதிரி கம்பியை டைட்டாக பிடிக்கிறீங்க. அவ்வளோக்கு ரொம்ப வலிக்குது. பஸ்ஸும் ஸ்டாப் ஆகுது. ஆஃபீஸ்க்குள்ளே தாண்டா என்ட்ராகிறீங்க. ஜேகேவோட கார் பின்னாடி தான் வருது. உங்களையும் பார்த்து தாண்டா கிராஸ் ஆகி போகுது. என்ன ஒரு மாதிரி நடக்கிறா? ரொம்ப பெயினாக இருக்கா என்ன? ஹூ அப்படின்ட்டு அவரும் கண்டுக்காம அவரோட காரும் பார்க்கிங் ஏரியாவுக்கு தாண்டா போகுது. காரும் ஸ்டாப் ஆகுது. ஜேகேவோட அசிஸ்டண்ட்டை பார்த்தாண்டா இன்றைக்கி என்னென்ன ஷெடியூல் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அவரும் சொல்கிறாரு ஓகே. ஜேகேவோட அசிஸ்டண்ட் தாண்டா டோரை ஓப்பன் பண்ணி விடுறாரு. ஜேகேவும் வெளில வராரு. 2 பேருமே பேசிக்கிட்டே போகிறாங்க. என்ன இன்னமும் இவங்க தான் நடந்துக்கிட்டு இருக்காளா என்ன அப்படின்ட்டு உங்களையும் கிராஸ் பண்ணி தாண்டா ஜேகேவும் ஜேகேவோட அசிஸ்டண்ட்டும் போகிறாங்க. அசிஸ்டண்ட் உங்களை பார்க்குறாரு. உங்களால் சுத்தமாக முடியல. ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்கீங்க. உங்களையும் திரும்பி பார்த்துட்டே போகிறாரு. ஜேகே அவ்வளோதான் கண்டுக்கவே இல்லைடா. லிஃப்ட்டும் ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆக போகுதுடா. அப்போ நீங்களும் வர்றீங்க. ஆனால் அதுக்குள்ளே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஜேகே தான் உள்ளவும் என்ட்ராகிறாரு. அங்கே இருக்கிற எம்ப்ளாயி தான்டா எல்லாமே குட் மார்னிங் சார் சொல்கிறாங்க. பட் யாருமே கண்டுக்கல. மாஹி தான் நிற்கிறா. அவள் ஜேகே பார்த்து செம்மையாக தான் முறைக்கிறா. ஜானும் பார்க்குறாரு. என்னடி ஆச்சு? ஏன்டி நம்ம பாஸை இப்படி பார்த்து முறைக்கிற? ஜான் நீ சும்மா இருக்கியா? அவரோட கேபினையும் ஓப்பன் மட்டும் உள்ளே போயிடுறாரு. நீங்களும் இப்போ தாண்டா பையன் நடந்து உங்களோட கேபின்குள்ளேயும் போகிறீங்க. மாஹி உங்களை பார்த்துட்டு அப்படியே கடுப்பாகிறா. அவரோட செலதாண்ட டொம்முன்னு உட்கார்றா. மாஹி இப்பெல்லாம் நீ சரியே இல்லடி. ஜானை பார்த்து ஒரே முறை தான். அவன் ஆஃப் ஆயிட்டான். உங்கள் கேபினுக்கும் போகிறீங்க. அங்கே எந்த ஒர்க்குமே இல்லை உங்களுக்கு. இருந்தாலும் உங்களால் ஒர்க் பார்க்க முடியாதுடா. அப்படி ஸ்டொமக் வலிக்குது. நீங்களும் அந்த பெஞ்சிலே உங்கள் ஹெட்டை வச்சு அப்படியே தூங்குறீங்கடா உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு. ஜேகேவோட கேபின்குள்ளே தாண்டா ஜேகேவோட அசிஸ்டண்ட். சார் ஆனால் அது 1 வீக்கில் எப்படி சார்? கண்டிப்பாக முடியாது. ஜேகே தாண்டா அசிஸ்டண்ட் பார்த்து முறைக்கிறாரு. ஏன் முடிக்க முடியாது? 2 நம்பர்ஸாக சேர்ந்தா இந்த ப்ராஜெக்ட் முடிக்க முடியும். நீங்கள் வேணால் அதை கன்வெர்ட் பண்ணுங்களே. அப்புறம் நான் சொன்ன மாதிரி 1 வீக்கில் எனக்கு முடிக்கணும். அதுக்கும் டைம் ஆச்சுன்னு சொன்னீங்க, அவ்வளோதான். இல்லை சார் முடிச்சிடலாம். ஏன் வெளியில் போயிடுறாரு. ஜேகே தாண்டா அந்த ரோலிங் சேர்லேயே ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே ஒரு மாதிரி திங்க் பண்ணுறாரு. வெளியில் அசிஸ்டன்ட் தாண்டா எல்லா ஒர்க்கர்ஸ்ட்டையும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. 2 நம்பர்ஸாக சேர்ந்து இந்த முடிக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் சொல்கிறாரு. எந்த எக்ஸ்கியூஸும் இல்லை. இந்த 1 வீக் யாருமே லீவ் போடக்கூடாது அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. அப்புறம் மாஹியும் பார்க்குறா. நீயும் ஒயனும் சேர்த்து இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருங்க அப்படின்றாரு. மாஹி தாண்டா எந்திரிச்சு சாரி சார், என்னால் ஒயன் கூட சேர்ந்து ஒர்க் பார்க்க முடியாது. ஜான் தான் பார்க்குறாரு. சாரி மாஹி, எக்ஸ்கியூஸ்லாம் கொடுக்க முடியாது. உனக்கு ஒயன் தான் அலாட் பண்ணியிருக்கு. நீ ஒயன் கூட சேர்ந்து தான் ஒர்க் பார்க்கணும் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு போயிடுறாரு. மாய்க்கு செம்ம கோவம் வருது. என்னடியாச்சு? இந்த சின்ன விஷயத்துக்கேண்டி இவ்வளோ கோவப்படுற? அவளுக்கு இந்த கம்பெனியில் ஒர்க் பார்க்க தான் பிடிச்சிருக்கு. அதோடையும் சேலரி வருமானத்தை பார்க்குறா. உனக்கே தெரியும்ல மாஹி அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன். அப்படி இருந்து ஏன்டி இவ்வளோ கோவப்படுற? ஜான் உனக்கு எதுவும் தெரியாது, அமைதியாரு. நீ தானடி சொன்ன எனக்கு இந்த ஆஃபீஸில் ஒர்க் பார்க்க பிடிக்கல அப்படின்ட்டு. இப்போ என்னமோ தெரியாதுன்ற.
நீயும் ஒயனும் என்கிட்ட எதுவும் மறைக்கிறீங்களா என்ன? மாஹி ஜானை பார்க்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவார்டில் ஒர்க் பார்க்குறா. ஜான் மாஹியே பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் அவரும் ஒர்க் பார்க்குறாரு. உங்கள் கேபின் தான்டா. அசிஸ்டண்ட்டும் வராரு. பார்த்தா நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஒயன், நீங்களாம் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த ஃபைலையும் உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. சார், இதை 1 வீக்கில் முடிக்கணுமா? நீயும் மாகியும் சேர்த்து தான் இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும். ஆல்ரெடி நான் மாகிட்ட சொல்லிட்டேன், பார்த்துக்க அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு வெளியில். ஆனால் நான் எப்படி? அவ்வளோதான், என் கூட பேசவே மாட்டாளே, எப்படி என் கூட ஒர்க் பாப்பா? மாஹி, ஆனால் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. எனக்கு ஆறுதலாக இருக்கிறதே நீ தான். ஆனால் என் மனசில் இருக்கிறத சொல்லி அளவு கூட ஆள் இல்லாமல் இருக்கேன்டி. ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாகி. உன்னை ஹக் பண்ணிட்டு கத்தி அழுகணும் போல தோணுதுடி. உங்கள் ஃபோனுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது. உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க, அதை எடுத்து ஆன் பண்ணுறீங்க. ஜேகே தாண்டா, என்னோட கேபினுக்கு வா அப்படின்றாரு. புரிஞ்சிருச்சு அவர் எதுக்கு கூப்பிட்றாருன்னு. ஆனால் நான் பீரியட்ஸ் எப்படி? நீங்கள் தாண்டா ஜேகேக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. சார் ப்ளீஸ், என்னால் முடியாது. அவரும் பார்க்குறாரு. என்ன முடியாதா? இப்போ மட்டும் என் கேபினுக்கு வரல, உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு டெக்ஸ்ட் வருது. அவ்வளோதான், இதுக்கு மேலே உங்களால் முடியல. பைய எந்திரிச்சு நீங்களும் உங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிறீங்க. மாயி செம்ம கோவத்தோடு தான் இருந்திருப்பா. அவங்க கூட ப்ராஜெக்ட் பண்ண அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்கள் கேபினுக்கு தான் வர பார்த்துருப்பா. பட் உங்கள் கேபின்லேருந்து நீங்கள் வெளியில் போகிறீங்க. இப்போ அங்கே போகிறா. ஜங்கு கூட கேபினை தான் ஓப்பன் பண்ணிட்டு போகிறீங்க. ஓ, என்ன திறந்தலைல ஒயன், உன்னை பார்க்க எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியுதுடி. இப்படிப்பட்ட உன் கூட போய் 2ஆக இருந்திருக்கேனே, எனக்கு அதை நினச்சாவே என்னவே எனக்கு பிடிக்கல. இதில் உன் கூட சேர்ந்து ப்ராஜெக்டா? நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஜேகே தாண்டா உங்களே பார்க்குறாரு. என்ன ஒயன், கூப்பிட்டா வர முடியாதுன்னு டெக்ஸ்ட் பண்ணுறேன். அவர் சேரை விட்டு எழுந்திரிச்சு உங்கள் பக்கத்தில் தான் வர்றாரு. சார் ப்ளீஸ். வேணாம் சார், ஆல்ரெடி எனக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்கு, ப்ளீஸ் அப்படின்ட்டு பின்னாடியே போகிறீங்க. ஜேகேவும் முன்னாடியே வர்றாரு. அசிஸ்டன்ட் பார்த்துருப்பாரா நீங்கள் உள்ளே போகிறத? ஏன்னா இந்த டயத்துக்கு அவருக்கு தெரியும். அதனால அசிஸ்டண்ட் வெளியில் நிற்கிறாரு. இதை அவங்க ஃப்ரெண்டு மாகியும் பார்க்குறா. இதெல்லாம் சுத்தமாக அவனால் பார்க்கவே முடியல. அவளோட கேபினை விட்டு எந்திரிச்சுதாண்டா கேன்டீனுக்கு போயிடுறா. ஜேகே தான் அவங்க கையை பிடிச்சி ஒரு மாதிரி இழுக்கிறாரு. நீங்கள் அவர் மேலே போய் கிட்டாருங்க. சார் ப்ளீஸ். ஒயன், சும்மா இதவே சொல்லிக்கிட்டு இருக்காத. இந்த டயத்தில் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. அப்புறமா சாண்டி அப்படின்ட்டு உங்கள் நெக்கை ஒரு மாதிரி கடிக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி வலிக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி கத்தி அழுகணும் போல தோணுது. ஆனால் உங்களால முடியல. உங்கள் முதுக தாண்டா ஒரு மாதிரி ரப் பண்ணுறாரு. ஒயன், நைட்டு உன் கூட இருந்தே இல்லடி, செம்ம ஃபீலிங்காக இருந்துச்சுடி. அதுலேயும் உன் மார்னிங் சவுண்டு எனக்கு இன்னும் டெம்ட் எடுத்துச்சு அப்படின்னு தான் அவங்க நெக்கை ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. அவர் ஜஸ்ட்லேயே ஒரு மாதிரி கையை வச்சு அழுகுறீங்க. ப்ளீஸ் அப்படின்னு ஜஸ்ட்டு தானே ஒரு மாதிரி தள்ளுறீங்க. அவரும் தள்ளுன்ட்டு உங்களை பார்க்குறாரு. சார் ப்ளீஸ், நான் பீரியட்ஸ், என்னால் உங்கள் கூட இருக்க முடியாது, ப்ளீஸ் சார். ஓ, என்ன பீரியட்ஸா? அப்படின்னா ஓ, இந்த 3 நாளைக்கு. ஓகே சரி, வெளில போ. நீங்களும் ஜேகேயை பார்க்குறீங்க, வெளில போடி. நீங்களும் உங்கள் கண்ணை தொடச்சிட்டு தாண்டா அந்த கேபினை விட்டு ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிறீங்க. நீங்கள் போன செகண்டே ஜேகேயோட அசிஸ்டண்ட் உள்ளே வராரு. ஒரு பொண்ணை அரேஞ்ச் பண்ண. சார், நான் தான் சொல்கிறது காதில் விழுகலை. ஒரு பொண்ணை சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணு. ஓகே சார். நீங்கள் உங்கள் கேபினுக்கு போகிறீங்க. உங்கள் சீட்டில் போய் உட்காடுறீங்க. உங்கள் கண்ணு பூரா டியர்ஸ். இன்னும் எவ்வளோ நரக வேதனை அனுபவிக்க போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியல. உங்கள் கேபினை ஒரு பொண்ணு தாண்டா கிராஸ் பண்ணி போகுது. நீங்களும் யாருன்னு பார்க்குறீங்க. அசிஸ்டண்ட்டை பார்த்தாண்டா அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த சைடு போயிருப்பா. அப்போ அசிஸ்டண்ட் கால் பண்ணியிருப்பாரு. ஓகே, நான் இங்கே தான் இருக்கேன், இன்னும் 5 நிமிட்ஸில் உள்ளே வர்றேன் அப்படின்ட்டுருப்பா. அவளும் ஜங்கு கூட கேபினை ஓப்பன் பண்ணிட்டு தான் போகிறா. அவ்வளோதான், உங்கள் ஹார்ட் ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிருச்சு. அவ்வளோ பெயின்ஃபுல்லாக அந்த கேபினை பார்க்குறீங்க. உங்கள் கண்ணு பூரா டியர்ஸ். அந்த பொண்ணு ஜேகேவோட ரூமுக்குள்ளே போகிறது உங்களால் சுத்தமாக முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன் ஜங்கு, ஏண்டா இதெல்லாம் என்னால் பார்க்க முடியல ஜங்கு. எனக்கு ரொம்ப வலிக்குது. இதெல்லாம் பார்க்கையில நரக வேதனையாக இருக்குடா. உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. உங்களால்
சுத்தமாக அந்த இடத்துல இருக்கவே முடியல. உங்களால் அந்த கேபின்குள்ளே இருக்கவே முடியலடா. ஒரு மாதிரி ஹார்ட் ப்ரோக்கனோட தான்டா அந்த கேபினை விட்டும் வெளில போகிறீங்க. அசிஸ்டண்ட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு போகிறீங்க. அவரும் உங்களை பார்க்குறாரு, தெரியுது. அவர்னாலே ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் தான்டா கேன்டீனுக்கு போகிறீங்க. பார்த்தா மாஹி அங்கே உட்காந்துருக்கா. அவட்ட போய் பேசணும், அவட்ட கத்தி அழுகணும் தோணுது. பட் உங்கள் ஃப்ரெண்டு உங்க கூட பேச மாட்டான்னு உங்களுக்கே தெரியும். அவளுக்கும் பக்கத்து டேபிளில் போய் உட்காடுறீங்க. அவளும் யாருன்னு மாதிரி பார்க்குறா. பார்த்தா நீங்கள் நிம்மதியாக இங்கே கூட உட்கார முடியல. சடனாக எந்திரிக்கிறா. அவளையும் டிஎஸோட பார்க்குறீங்க. ஆனால் அவங்கள கண்டுக்கவே இல்லைடா. உங்களையும் கிராஸ் பண்ணி போகிறா. அவளை கூப்பிடணும், அவட்ட பேசணும், அவளை ஹக் பண்ணி அழுகணும் அப்படிலாம் அவங்களுக்கு தோணுது. அவள் போகிறதே பார்க்குறீங்க. அவங்களால முடியல. அவளோட ஜங்குக்கோட கேபின்குள்ளேருந்தாண்டா ஒரு பொண்ணு போயிருக்கோம். ஜங்குக்கை பார்க்குது. அவன் ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் தாண்டா ஜங்குக்கோட லேப்லேயும் போய் உட்காந்துக்கிறான். ஹாய் ஜங்கு. அவரும் பார்க்குறாரு. செம்ம ஹாட்டாக இருக்க. ஜங்குக்கு தாண்டா அந்த பொண்ணோட ஹேண்டையும் பிடிச்சிட்டு அந்த ரூமுக்கு போகிறாரு. ஏய் ஹேண்ட்ஸம் மேன். அந்த டோரையும் லாக் பண்ணுறாரு. ஜங்குக்கு தாண்டா அந்த பொண்ணு ஒரு மாதிரி வாலில் லாக் பண்ணுது. அவரும் என்னன்னு மாதிரி பார்க்குறாரு. அந்த பொண்ணு தாண்டா ஜங்கு கூட ஷர்ட் போட்டு ஒன்று ஒன்றா கழட்டுது. அவரும் அமைதியாக இருக்காரு. ஷர்ட்டும் கழட்டி போட்டு தாண்டா அவரோட பாடியை பூரா ஒரு மாதிரி ரப் பண்ணுது. வாவ், 6 பேக். அந்த 6 பேக்லேயே அந்த பொண்ணு தாண்டா ஒரு மாதிரி கிஸ் பண்ணுது. ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். அந்த பொண்ணு ஜங்குக்கோட பேண்ட்டையும் தாண்டா ஒரு மாதிரி கழட்டுது. அந்த இடத்தையே ஒரு மாதிரி ரப் பண்ணுது. ரப் பண்ணி கொடுத்துக்கிட்டே அவளோட ஷர்ட்டெல்லாம் ஒரு மாதிரி கழட்டுறா. அவளும் இப்போ நேக்டாக இருக்கா. ஜங்கு, நீ ரொம்ப ஹேட்டாக இருக்க. இதுவும் நல்லா பெருசாகவே இருக்குடா. ஏய், என்ன போடான்னு சொன்ன. ஓ சாரி ஜங்கு. அவரோட பாட்டை தாண்டா ஒரு மாதிரி லிக் பண்ணுது. அவருக்கும் ஒரு மாதிரி மூட் ஆகுது. ஜங்குக்கு தாண்டா அந்த பொண்ணோட ஹேண்டை பிடிச்சி ஒரு மாதிரி பெட்டில் தள்ளுறாரு. ஏய் ஜங்கு. அந்த பொண்ணுக்கு அங்கிட்ட அங்கிட்ட தாண்டா காலை போட்டு அந்த பொண்ணோட லிப்ஸை கிஸ் பண்ண போகிறாரு. பட் அவரால் பண்ண முடியல. ஜங்கு, என்ன உன்னோட லிப்ஸு என்னோட லிப்ஸில் எப்போ டச் ஆகும் வெயிட் பண்ணுறேன் ஜங்கு. ப்ளீஸ் கிஸ் மீ. ஓ என்னால் முடியாது, வா. ஓ அவரும் சேஃப்டி எடுத்தாண்டா போட்டுக்கிட்டு அந்த பொண்ணோட பாட்டிலே இன்சர்ட் பண்ணுறாரு. அவருக்கு சுத்தமாக புரியல. ஆல்ரெடி இவ நிறையா பேர்த்திட்ட போயிருப்பா போல. ஏய் சி கருமம். ஜங்கு. அவர் ஒரு மாதிரி எந்திரிச்சிடுறாரு. அவருக்கு ஒரு மாதிரி காண்டாகுது. ஐயெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. அவருக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியல. ஏய் வாடி. அந்த பொண்ணு வருதுடா. அந்த சேஃப்டியை கழட்டி விட்டுதாண்டா அவளோட ஹெட்டை வச்சு அந்த இடத்த ஒரு மாதிரி சக் பண்ண விடுறாரு. அவளும் பண்ணுறா. செம்ம ஃபோர்ஸாக பண்ணுறா. அவரும் ஒரு மாதிரி அந்த பெட்டில் ஒரு மாதிரி உட்காந்துக்கிறான்டா. அவள் பண்ண அப்படியே அவன் பெட்டில் விழுகிறான். அவளும் நல்லாவே பண்ணுறா. பட் இருந்தாலும் அவனுக்கு பிடிக்கல. அவனுக்கு எல்லாம் இன்னும் ஒரு மாதிரி இருக்கு. என்னன்னு தெரில. உங்க கூட இருந்துட்டு எவ கூடயும் அவனால் இருக்க முடியல. ஏ ஒயான், என்னடி பண்ணுற? ஏன்டி என்னால் எவ கூட இருக்க முடியல. உன்கிட்ட இருந்த ஹெவன் பில் எனக்கு எவட்டையும் கிடைக்க மாட்டுது. அப்படின்னு தான்டா அவளையும் ஒரு மாதிரி தள்ளி விட்றாரு. ஏய் எந்திரிச்சு போடி. அங்கே என்னாச்சு அப்படின்ட்டு ஜங்குக்கு தாண்டா ஒரு மாதிரி ஹக் பண்ண வரா. ஒரு மாதிரி தள்ளி விட்றான். அவனுக்கு ஒரு மாதிரி காண்டாகுது. இப்படியே ஒரு லூசுத்தனமாக பண்ணுறான். கத்துறான். அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டா. ஐயோ லூசிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமா. எப்படி சொன்னேன், என்னடி சொன்னேன். ஜங்கு பயமாக இருக்கு. கபோர்டை திறந்தாண்டா காசை தூக்கி கீழே எறிகிறான். அது ஒரு மாதிரி சத்தறி போய் விழுகுது. எடுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து போகிற அப்படின்னு கத்தி விட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறான். அவளும் தாண்டா ஐயோ பைத்தியத்தை மாற்றிட்டான் போல அப்படின்ட்டு அந்த காசெல்லாம் பறக்கிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டான்டா. வெள்ளையும் ஓடுறா. ஓ இதுக்கு மேலே என் நம்பருக்கு கால் பண்ண உனக்கு அவ்வளோதாயா அப்படியே அசிஸ்டண்ட் பார்த்து சொல்லிட்டு போகிறா. ஜங்குக்கு தான் ரெஸ்ட் ரூமில் போய் கத்துறான். எனக்கு என்னடி பண்ண? என்னை பைத்தியம் பிடிக்கிற வைக்கிறோட என் மண்டைகளை போட்டு கொட்டச்சு லேத்துறடி. ஷவர்லேயே ரொம்ப நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுறான். கொஞ்சம் நார்மலான வெளிலே வரான். அப்படியே ஈரத்தோடு இந்த பெட்லேயே உட்காடுறான். இப்படியே 1/2 hour ஆகுது. கொஞ்ச நேரம் கழித்து அவனும் நார்மல் ஆகிடுதாண்டா. ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவனோட கேபினையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து சீட்டில் உட்காடுறான். அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணவே இல்லை. மாஹி தாண்டா அவளோட கேபினுக்கு வந்திருப்பா. பார்த்தா ஜேகேவோட கேபினுக்குலேருந்து ஒரு பொண்ணு போகிறத பார்க்குறா. இது யாரு? ஓ ஐட்டம்மா. அப்போ ஒயன் அவ எதுக்கு? மாஹி ஒயனை பற்றி நீ எதுவும் நினைக்கக்கூடாது.
எப்போ உன் பேச்சை கேட்கலையோ அவள் எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்னடி? அவளும் அவளோட கேபினில் உட்காந்துக்கிறான். ஜான் தாண்டா மாஹியோட ஃபேஸையே ஹக் பண்ணிக்கிறான். என்னடி ஆச்சு? ஏன்டி இப்பெல்லாம் நீ ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு தாண்டா அவள் ஃபோர்ஹெட்லேயே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறான். மாஹி கொஞ்சம் நார்மல் ஆகுறா. ஜானை ஹக் பண்ணி அழுகுறா. அவனால் சுத்தமாக முடியல. ஜானும் என்னடி அப்படின்னு கேட்குறான். ஜான் ப்ளீஸ் அமைதியாக இருங்க. நீங்கள் கஷ்டப்படுறத அவனால் பார்க்கவே முடியல. உங்கள் மேலே எரிஞ்சு விழுந்தாலும் அவன் மனசு பூரா அவ்வளோ பெயின் ஆகுது. வெளியில் மட்டும்தான் உங்கள் கூட அப்படி ஹேட்டாக பேசுகிறா. பட் மனசுக்குள்ளே நீங்கள் கஷ்டப்படுறத அவனால் பார்க்கவே முடியல. கொஞ்ச நேரத்துலேயே நார்மல் ஆகுறா. ஹக்கை பிரேக் பண்ணிட்டு தாண்டா அவளும் ஒர்க் பார்க்குறா. ஜானும் கேட்கல எதுவுமே. ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கான்னு புரியுது. நீங்களும் கொஞ்ச நேரத்து தாண்டா உங்கள் கேபினுக்கு வந்துடுறீங்க. உங்களுக்கும் மாஹிக்கும் கொடுத்துருப்பாங்களடா. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் கண்ணில் இருக்க டேஸ்ட்லாம் ஒரு மாதிரி வெயிட் பண்ணி தாண்டா ஒர்க் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. லஞ்சு கூட நீங்கள் போகலை. மாஹி உங்கள் கேபினை பார்க்குறா. பட் இருந்தாலும் நீங்கள் பண்ணது அவளை ஹேட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அதனால அவளும் லஞ்சுக்கு போயிடுறா உங்களை கூப்பிடாமையே. ஜானு தாண்டா உங்களை கூப்பிட்ருப்பாங்க. ஆனால் நீங்கள் வரல, எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவரும் போயிருப்பாரு. நீங்கள் தாண்டா ஒர்க் பார்க்குறீங்க. ஜேகேவோட அசிஸ்டன்ட் தாண்டா கேபினை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிருப்பாரு. பார்த்தா ஜேகே அப்போ தான் அவர் சீட்லேருந்து எந்திரிச்சிருப்பாரு. சார் ஃபுட்டு எது ஆர்டரு? அதெல்லாம் எனக்கு ஒன்று வேணாம். எல்லா ஒர்க்கையும் நீயே பார்த்துக்க. நான் வீட்டுக்கு போகிறேன். சார் நான் நாளைக்கு தான் வருவேன். ப்ளீஸ் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கால் எது வந்தாலும் நீயே அட்டன் பண்ணி பேசிடு. என்னோடய ஃபோனுக்கு எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாண்டா அவர் கேபினை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிறாரு. உங்கள் கேபினை கிராஸ் பண்ணி தான் போனோம். உங்கள் கேபினை பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களையும் பார்த்துட்டு அவர் தானே அந்த ஆஃபீஸை விட்டே போகிறாரு. அவர் கார் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக அவர் வீட்டுக்கு தான் போய் ஸ்டாப் பண்ணுறாரு. காலிங் பில் அடிக்கிறாங்க. ஜங்குக்கு செம்ம கோவம் வருது. ஏன்னா மெய்ட் ஆண்டி தாண்டா ஏதோ வீடை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அந்த மெய்ட் ஆண்டியை போட்டு கத்துறாரு. அது ரொம்ப பயந்துருச்சு. சாரி சார் சாரி. உள்ளே போய் தாண்டா எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு. ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பண்ணுறாரு. ஸ்டெப்பில் தாண்டா போய்கிட்டு இருக்காரு. அவர் ரூமுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ரூம் இருக்கும். அதையும் ஓப்பன் பண்ணுறாரு. லைட்டாக ஆன் பண்ணுறாரா. அந்த ரூம் லாக் பண்ணுறாரு. அம்மா ஏம்மா ஏப்பா ஏண்டி நீங்கள் எல்லாம் போயிட்டீங்க. ஆனால் என்னால் மட்டும் நிம்மதியாக இருக்க முடியலை. அந்த ஃபோட்டோவையும் எடுத்துக்கிட்டு தாண்டா ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படி அழுகிறாரு. அவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த ஆக்சிடெண்ட்டில் நானும் செத்துருக்க கூடாதா? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பெரிய தண்டனை? ஹக் பண்ணிக்கிட்டே அழுதாண்டா அந்த பெட்டில் ஒரு மாதிரி படுத்துக்கிறாரு. நைட்டு ஃபுல்லாக அந்த ரூமில் விட்டு வெளில வரவே இல்லை. நீங்கள் உங்களுக்கு தாண்டா ஆஃபீஸ் க்ளோஸ் ஆகிற டைம் ஆச்சு. நீங்களே எல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் கேபின் தாண்டா ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குது. நீங்களும் யாருன்னு பார்க்குறீங்க. மாஹி ஸ்டாப். நான் இங்கே ஒரு எம்ப்ளாயாக தான் உங்களை பார்க்க வந்தேன். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா அவள் ஃபைலில் பாதி ஃபினிஷ் பண்ணியிருப்பாடா. அதை காட்டுறா. இது ஓகேவான்னு பாருங்கள், இல்லாட்டி நான் சேஞ்ச் பண்ணுமான்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறா. நீங்கள் மாகியே பார்க்குறீங்க. என்னன்னு உங்கள் ஃபேஸை பார்க்குறா. உங்கள் கண்ணில் டிஎஸ். அவனால் சுத்தமாக முடியல. ஒரு மாதிரி கீழே குனிஞ்சுக்கிறா. எனக்கு டைம் ஆச்சு அது அது அப்படின்ட்டு உங்கள் ஃபைலை காட்டுறீங்க. நான் இப்படி முடிச்சிருக்கேன் மாகி. இதனால ஓகே, நீ பண்ணதாலும் ஓகே மாகி அப்படின்ட்டு உங்கள் டிஎஸோட உங்கள் ஃபைலை காட்டுறீங்க. அவள் பண்ணதை விட நீங்கள் நல்லாவே பண்ணியிருக்கீங்க. ஓகே ஒயன், என்னதை விட உனது நல்லாவே இருக்குது. பேசாமல் உன்னதே ஓகே பண்ணிடலாம். ஆனால் நீ பண்ணதும் எனக்கு பிடிச்சிருக்குடி. இதுக்கு மேலே அந்த கேபினரில் இல்லை. கொஞ்ச நேரம் இதுக்கு மேலே உங்கள் கேபினில் இருந்தால் கண்டிப்பாக அகைன் உங்களுக்கு ஏதாவது பண்ணிடுவா கோவத்தில் அப்படின்னு தானே அந்த கேபினை விட்டே வெளில போயிடுறா. அகைன் கத்துறீங்க. பட் அவள் வெளியில் போயிடுறா. உங்களுக்கு நல்லாவே புரியுது அவள் இன்னமும் உங்கள் மேலே கோவமாக தான் இருக்கா அப்படின்ட்டு. அவள் கண்ணின் டிஎஸ்டா. அவள் பேக் எடுத்து தாண்டா ஜான் கூப்பிட்றான். பட் அதை கூட கண்டுக்காமல் அவள் வெளில போயிடுறா. நீங்களும் உங்கள் பேக் எடுத்து தாண்டா அந்த ஆஃபீஸை விட்டே போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்டொமக் வலிக்குது. ஜான் தான் உங்களை பார்க்குறாரு. ஒயன், எனக்கு இன்னைக்கு அந்த சைடு தான் நான் போகிறேன். திங்ஸ் வாங்கணும். நான் உன்னை வேணா ட்ராப் பண்ணுறேன். இல்லை ஜான் போய்க்கிறேன். இல்லை ஒயன் வாங்க அப்படின்ட்டு உங்களையும் அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. உங்கள் வீட்டில் தாண்டா ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்களும் காரை விட்டு வெளில இறங்குறீங்க. தேங்க்யூ ஜான். ஒயன் நில்லு. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. உனக்கும் மாய்க்கு என்ன சண்டைன்னு தெரில.
ஆனால் உன் மேலே அவ்வளோ கோவப்படுறா. பட் உன்னை விட்டு அவனால் இருக்க முடியல. எனக்கும் தெரியுது அவ கூட பேசாமல் உன்னாலே இருக்க முடியலன்னு. 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க, எல்லாம் ஓகேவா இருக்கும். ஓகே ஜான் அப்படின்ட்டு உங்கள் கண்ணில் டீர்ஸ் வருது. ஃபீல் பண்ணாத ஒயன். பார்த்துக்க. அப்புறம் 2 டேஸில் மாஹிக்கு பர்த்டே. அது உனக்கே தெரியும். தெரியும் ஜான். எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? அவளுக்கு பிடிச்ச மாதிரி gift வாங்கணும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு ஒயன். ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு லைட்டாக சிரிச்சிட்டு நீங்களும் உங்கள் ரூமுக்கு, அதாவது உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. அவனும் கார் எடுத்துகிட்டு போயிடுறான். நீங்கள் தாண்டா உங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா ஆல்ரெடி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறீங்க, ஃபுட்லாம் சாப்பிட்ருக்காங்க, டேப்லெட்லாம் போட்டிருக்காங்க. டிவி பாட்டில் ஓடுதுடா. நீங்கள் தான் ஆஃப் பண்ணுறீங்க. உங்கள் ரூமில் தான்டா உங்கள் பேக் இதெல்லாம் வச்சுட்டு கீழே வரீங்க. அந்த சாப்பாடு ஃபுட்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறீங்க. க்ளீன் பண்ணிட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் அப்பா தான்டா கூப்பிட்றாங்க உங்களையும். கிச்சனில் உங்கள் சவுண்டு கேட்குது. ஒயன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்பா நில்லுங்க, காஃபி போடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் தானே அந்த காஃபி கப்போட வர்றீங்க. இப்போ தான் வந்தியாடா? இப்போ தான்ப்பா வந்தேன். உங்கள் அப்பாவை தான்டா ஒரு மாதிரி ஷோல்டரை பிடிச்சி தூக்கி உட்கார வச்சு அந்த காஃபியும் கொடுக்குறீங்க. அவங்களும் குடிக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் உங்கள் அப்பா கூட சிரித்து பேசுகிறீங்க. அவங்க கூட அப்படி பேசி ரொம்ப நாள் ஆச்சுமா. ஏப்பா அப்படி சொல்கிறீங்க? ஆமாடா, நானும் வேலைக்கு போயிடுவேன், வந்தப்புறம் தூங்கிடுவோம், சாப்பிட்ட டயத்தில் கொஞ்ச நேரம் பேசுவோம், அப்படியே டைம் ஆயிடுச்சுல. இப்போ தான் அப்பாவும் கூட ஒரே இதாக வீட்டில் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுல. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது இல்லைடா? ஃபீல் பண்ணாத ஒயன். அப்பாவும் கூட இருக்கிறது உனக்கு என்ன ஹாப்பி தானே அப்படின்றாங்க. நீங்களும் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. ஓகேப்பா, நான் குக் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டாக ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்களும் போகிறீங்க. சமைச்சு தான்டா உங்கள் அப்பாவுக்கு கொண்டாந்து கொடுக்குறீங்க. கொடுமா, நானே சாப்பிட்றேன், நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாடா, ரொம்ப டயர்டாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, நீங்கள் சாப்பிடுங்க, நான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்களும் உங்கள் அப்பா பக்கத்துலேயே உட்காந்துக்கிறீங்க. அவங்களும் சாப்பிட்றாங்கடா. தண்ணி எடுத்து கொடுக்குறீங்க, குடிக்கிறாங்க. அந்த ஆயில்மெண்ட்லாம் போடுறீங்க. கை, நெக்கு, ஹெட்டெல்லாம் ஒரு மாதிரி ஆறிடுச்சுடா. ஆனால் கால் மட்டும்தான். பக்கத்தில் இருக்க ஸ்கேன் ரிப்போர்ட் நோட்லாம் பார்க்குறீங்க. 4 டேஸ்க்கு அப்புறம் ஒரு செக்கப்புக்கு போகணுன்னு இருக்கு. அதையும் உங்கள் அப்பாட்ட சொல்கிறீங்க. ஆமாடா, ஆனால் பைய போய்க்கலாம்டா, இப்போ என்ன அவசரம்? இல்லைப்பா, தெரியும்ப்பா நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. என்கிட்ட காசு இருக்குப்பா, உங்களை விட எனக்கு எதுவும் முக்கியம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. ஓயன், அழுகாதடா. நீ அழுகிறத என்னால் பார்க்க முடியலடா. என்ன, அப்பா செக்கப் போகணும் அவ்வளோதானே? சரி, அப்பா வர்றேன், நீ போ, போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டு. ஆல்ரெடி உனக்கு ஸ்டொமக் பெயின் வேறு இருக்கும். ஓடா, அப்பா தூங்கிக்கிறேன். அப்பா டேப்லெட் அப்படின்ட்டு நீங்களும் கொடுக்குறீங்க. ஸ்லீப்பிங் டேப்லெட் வேணாண்டா, அப்பாவுக்கு ரொம்ப தூக்கம் வருது, காலைல ரொம்ப டயர்டாக இருக்குது. இல்லைப்பா, அப்போ தான் வலி தெரியாது அப்படின்ட்டு கொடுக்குறீங்க. ஏன்னா ஜங்குக்கு உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவார், போகணும் நினைக்கிறீங்க. அப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, இல்லை நம்ம தான் டேட்டே, இதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட மாட்டோம் அப்படின்னு தானே. ஒயன், என்னாச்சுடா? ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டு ஆயில் மட்டும் போட்டு விட்றீங்க. தூங்குங்கப்பா, டைம் ஆச்சுடா, போடா அப்படின்றாங்க. உங்கள் அப்பாட டோரையும் தான்டா லாக் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க. உங்களுக்கு ஸ்டொமக் அப்படி விழுகித்து. அந்த ஷவர்லேயே ஒரு மாதிரி நிற்கிறீங்க. 1 ஹவருக்கு நின்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தான்டா ஒரு டவல்லாம் வேர் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூமை விட்டு வெளில வாரீங்க. மிரரை பார்க்குறீங்க. உங்கள் நெக்கெல்லாம் ஒரு மாதிரி பைட் மார்க்கு. நேற்று நைட்டு ஜங்குக் பண்ணது அவங்களால முடியல. அந்த டவலோடையே ஒரு மாதிரி பெட்டில் போய் படுத்துக்கிறீங்க. உங்கள் ஃபோனுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது, அது ஜங்குக்காக இருக்குமோன்னு ஒரு மாதிரி பயம் வருது. நீங்களும் போய் பார்க்குறீங்க. ஃபேஸ்புக்கில் தான்டா உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் டெக்ஸ்ட் வந்திருக்கு. அதையும் பார்த்துட்டு நீங்கள் கண்டுக்காம தான்டா ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ரொம்ப டயர்டாக எழுந்திரிக்கிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியலை. நைட்டு கட்டின டவலோடு இருக்கீங்க. நீங்களும் ரெஸ்ட் ரூமில் போய் அகெயின் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தான்டா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நடக்கவே முடியாமல் கீழவும் வர்றீங்க. பார்த்தா அவங்க அப்பா நல்லா தூங்குறாரு. கிச்சனுக்கும் போய் அவருக்கு தாண்டா காஃபி போட்டு கொண்டு வரீங்க. அப்பா, அப்பா எந்திரிங்க அப்படின்றீங்க. அவரும் எந்திரிச்சிடுறாரு. என்னாச்சுமா, ரொம்ப டயர்டாக இருக்க? இல்லைப்பா, கொஞ்சம் ஸ்டொமக் பெயினாக இருக்குது, அவ்வளோதான்ப்பா. உங்கள் அப்பாவுக்கும் தாண்டா ரெஸ்ட் ரூம்லாம் கூட்டி போயிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு நீங்களும் காஃபி கொடுக்குறீங்க, அவங்களும் குடிக்கிறாங்க. குக்லாம் பண்ணுறீங்க, பண்ணி உங்கள் அப்பாவுக்கு கொடுக்குறீங்க. அப்பா, என்னடா? ஆஃபீஸ்க்குலாம் லீவு போட்டேன்ப்பா, நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஒயன், இதை நானே சொல்லலாம்னு இருந்தேன்டா, ஆனால் நீ தான் கேட்க மாட்டேன். அதான்டா அப்பா சொல்லலை. எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குப்பா, நான் போய் படுத்துக்கட்டுமா அப்படின்றீங்க. அம்மா, சாப்பிட்டு தூங்குடா.
இல்லைப்பா, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேப்பா அப்படின்ட்டு நீங்களும் போகிறீங்க. ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு ஆல்ரெடி ஃபுட்லாம் கொடுத்துட்டீங்க. நீங்களும் உங்கள் பெட்டில் தாண்டா ஒரு மாதிரி படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு ஸ்டொமக் ரொம்ப வலிக்குது. நீங்கள் மெயில் காலையிலேயே அனுப்பி ஜங்குக்கோட அசிஸ்டன்ட் தாண்டா மெயில் பண்ணியிருப்பீங்க. அவர் ஜேகேக்கு சொல்லியிருப்பாரு. அவரும் ஓகே சொல்லியிருப்பாரு. அதனால நீங்களும் உங்கள் அப்பா குக் பண்ணி ஃபீட்லாம் பண்ணியிருப்பீங்க. உங்கள் பெட்டில் தாண்டா படுத்துக்கிறீங்க. எப்படி டைம் ஸ்கிப் ஆகுது? உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்கள் கேபினை பார்த்துருப்பா. அசிஸ்டண்ட்டையும் கேட்டிருப்பா. இன்னைக்கு லீவுன்னு சொல்லியிருப்பாங்க. அவளுக்கு ஒன்றுமே புரியலை. எதுக்கு லீவ் போட்டிருப்பா? ஆனால் லீவ் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. பையன் மட்டும் லீவ் போட்டிருக்கான். என்னவா இருக்கும் அப்படின்னு தாண்டா அவளும் இருக்கான். உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா. பட் நீங்கள் தூங்கிட்டீங்க, உங்களுக்கு தெரியல. லஞ்ச் டைமும் பார்க்குறா. அவள் டெக்ஸ்ட்டை நீங்கள் பார்க்கவே இல்லை. நீங்கள் வாட்டில் தாண்டா உங்கள் அப்பாவுக்கு ஃபுட் கொடுக்கணும் அப்படின்ட்டு குக் பண்ணி கொடுத்துட்டு நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு உங்கள் ரூமுக்கு தான் வர்றீங்க. உங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. மாஹி தான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்களே என்னன்னு பார்க்குறீங்க. 1 வீக்கில் ப்ராஜெக்ட் முடிக்கணும். நீ வாட்டில் லீவ் போடுற. யார் உன் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறது? அப்படியே திட்டி உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா. ஆனால் அது திட்டுறதெல்லாம் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பார்க்குறீங்க. ஏன்னா அதுவாவது உங்களுக்கு பண்ணுறாளே அப்படின்ட்டு உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஸ்மைலி பொம்மை தான் போட்டு விட்றீங்க. அவள் ஃபோனுக்கு டெக்ஸ்ட் வந்தாலும் டக்குன்னு எடுத்து பார்க்குறா. அவள் ஃபேஸ்லேயும் ஸ்மைல் வருது. இது ஜானும் நோட் பண்ணுறான். அதை நீங்களும் பார்க்குறீங்க. அவள் உடனே பார்த்துட்டா அப்படின்ட்டு. மஹி சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. பட் அதுக்கு ரீப்ளை பண்ணவே இல்லை. அவள் ஒரு மாதிரி ஃபோன் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு அவள் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாரு திமிரு அவளுக்கு. திட்டா டெக்ஸ்ட் பண்ணுறா. அவள் ஒரு டெக்ஸ்ட் பண்ணோன்னா அப்படியே அவ்வளோ கிரேட்டாக சிரிச்சா. இப்போ ரீப்ளை பண்ண கூட மாட்றா. ஜான் மைண்டு வாய்ஸ் நினச்சி வெளில சொல்லிக்கிட்டு இருக்க. சரி மஹி, ஒர்க்கை பாரு. அவனும் மூடிட்டு ஒர்க் பார்க்குறான். நீங்களே தாண்டா உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடித்து வைக்கிறீங்க. உங்கள் வீட்டவே ஒரு மாதிரி க்ளீன் பண்ணுறீங்க. ஏன்னா க்ளீன் பண்ணாமல் ஒரு மாதிரி இருக்குது. டைமை பார்க்குறீங்க. 6 o'clock ஆச்சு. ஃபுட் சமைக்கணுமா அப்படின்னு தாண்டா கீழே போகிறீங்க. ஆல்ரெடி உங்கள் அப்பா டிவி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. உங்கள் அப்பா வீட்டிலேயே இருக்க மாட்டார். எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னே இருப்பார். உங்கள் அப்பா பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டு தாண்டா குக் பண்ண போகிறீங்க. உங்கள் அப்பா சிரிக்கிற சவுண்டு கிச்சன் வரைக்கும் கேட்குது. நீங்களும் அப்பா காஃபி போட்டு கொடுக்குறீங்க. அப்பா என்ன நீ பாருமா எவ்வளோ காமெடியாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறாங்க. நீங்களும் பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டு காஃபி குடிங்கப்பா. இன்னைக்கு என்ன உங்களுக்கு சமைக்க அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு பிடிச்சது சமைடா அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாங்க. அப்பா சொல்லுங்க அப்படின்றீங்க. அவரும் சொல்கிறாரு. நீங்களும் போய் குக் பண்ணுறீங்க. நீங்களும் குக் பண்ணுறீங்கடா. குக் பண்ணி உங்கள் அப்பாட்ட தான் கொடுக்குறீங்க. 2 பேருமே அங்கேயே சாப்பிட்றீங்க. அவ்வளோ ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு மூவி பார்த்துட்டே சாப்பிட்றீங்கடா. கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் அப்பாவும் தூங்கிடுறாங்க. உங்கள் அப்பா மேலேயே பெட்ஷீட் கவர் பண்ணிட்டு தாண்டா டோர் லாக் பண்ணிட்டு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. உங்கள் மனசு இன்னைக்கு தான் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. அதில் போய் தாண்டா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போய் பெட்டில் போய் படுத்துக்கிறீங்க. உங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. மாஹி ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணியிருக்காளா அப்படின்ட்டு. அங்கே கூட நினப்பு உங்களுக்கு இல்லையே இல்லை. நீங்களும் வீடியோஸ் பார்த்துட்டு தாண்டா அப்படியே தூங்கிடுறீங்க. 10 o'clock ஆகுது. உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. ஃபுல் ரிங் வந்து கட் ஆகுதுடா. அகைன் உங்களுக்கு கால் வருது. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே. ஜங்கு இப்போ எதுக்கு அப்படின்னு தாண்டா அந்த ஃபோன் எடுத்து பார்த்துட்டு அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ, ஏய் வெளில வாடி. ஜங்கு வெளில வா. வர்றேன். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு மாதிரி கைகாலெலாம் நடுங்குது. வாய்ஸ் பார்க்குறீங்க. நீங்களும் தாண்டா டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே வர்றீங்க. உங்களுக்கு டோரை ஓப்பன் பண்ண பயமாக இருக்குது. நீங்களும் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உங்கள் டோர் பக்கத்தில் ஜங்கு. சார் சொல்லி பாய் மூடலை. உங்களை எடுத்து பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோ அக்ரீஸாக பண்ணுறாரு. ஷோல்டரில் போட்டு அடிக்கிறீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தாண்டா ஒரு மாதிரி டோரை தாண்டா காலாலே கிக் பண்ணுறாரு. ஜங்கு அப்பா. உங்கள் அப்பாவுக்கு இந்த சவுண்டு கேட்கல போல். ஏன்னா ஃபேன் இதெல்லாம் ஒரு நாள் அவர் கேட்கல. டோரை தாண்டா கையாலவே ஒரு மாதிரி லாக் பண்ணிட்டு உங்களையும் தூக்கிக்கிட்டு உங்கள் ரூமுக்கு போகிறாரு. ஆனால் இன்னமும் உங்கள் லிப்ஸை விடவே இல்லை. அவர் ஷோல்டர் தான் அடிக்கிறீங்க. ஆனால் செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. உங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உங்களை தாண்டா பெட்லேயும் போடுறாரு. ஏய் என்னடி பண்ண என்ன? என்னால் முள்ளடி. என்னால் எவ கூட இருக்க முடியல. அவர் ஷர்ட் பட்டெல்லாம் ஒரு மாதிரி கலட்டுறாரு. சச்சங்க டேட்டு ப்ளீஸ், என்னால் முடியாது. எனக்கு வேணும்டி. என்னால் முடியல. என்னால் எவ கூடயும் போக முடியல. எனக்கு நீ தான் வேணும். என்னால் முடியலடி.
உங்கள் ஷர்ட்லாம் ஒரு மாதிரி கிழிக்கிறாரு. நீங்கள் எவ்வளவோ ஸ்டாப் பண்ணுறீங்க, ஆனால் முடியல. ஏய், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. என்னன்னு தெரில, என் தலைக்குள்ள போட்டு ஆடுறடி. எனக்கு உன் நினப்பா தான் இருக்குது. அவ்வளோதான் ஆஃப் ஆயிட்டீங்க. அங்கக்கவே பார்க்குறீங்க, அவர் உங்களை அங்கங்கே ஒரு மாதிரி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்கள் செஸ்ட்டில் ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. உங்கள் ஸ்டொமக்கில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணி பைட் பண்ணுறாரு. ஜங்கு, நான் டேட் ப்ளீஸ். வேணாம். டேட் தானடி, அவங்களையும் தூக்கிட்டு தான்டா அவர் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாரு. ஆல்ரெடி அவர் நேக்கடாக தான் இருக்கார். அவர் ட்ரெஸ்லாம் வெளிலே கழட்டிட்டாரு. நீங்கள் ஒரு ஸ்கர்ட் மட்டும்தான் போட்டிருக்கீங்க, அதையும் கழட்டி விட்டு ஷவரை தான் ஆன் பண்ணுறாரு. உங்கள் பேண்டீஸ்லாம் கழட்டுறாரு. அதில் நீங்கள் ஆல்ரெடி பேட் வச்சுருக்கீங்க. உங்கள் ப்ளீஸ் அதை பார்க்காதீங்க. ஏண்டி, நான் பார்த்தா என்னடி? ஜங்குக்கே பார்க்குறீங்க. உங்களை ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு, ஒரு மாதிரி ரப் பண்ணுறாரு. சவரில் வேற தண்ணி போய்கிட்டு இருக்கு. நீங்களும் அவரும் நனைஞ்சிட்டீங்க. ஜங்கு, வேணாம் ப்ளீஸ். என்னால் முடியலடி, என்னால் முடியல. எவ கூட என்னால் இருக்க முடியல. எனக்கு உன் கூட மட்டும்தான் பண்ணணும் தோணுதுடி. ஏன்னு எனக்கு தெரியல. நான் எனக்கு வேணும். உங்களை ஒரு மாதிரி தூக்கி அவர் ஹிப்பில் வைக்கிறாரு. உங்களுக்குள்ளே தான் இன்செக்ட் பண்ணுறாரு. அவ்வளோதான் அவங்களுக்கு வலிக்குது. ஜங்குக்கு ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. மிஸ்தியோடி அப்படின்னு உங்களை அங்கங்கே ஒரு மாதிரி கிஸ் பண்ணி தாண்டா உங்கள் கூட அவர் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு வலிக்குது. ஜங்குக்கு நெக்க கடிக்கிறீங்க. உங்களை வாலில் ஹிட் பண்ணி தான் அவர் செம்மையாக பண்ணுறாரு. உங்களுக்கு பெயின் ஆகுது. பட் இருந்தாலும் அவனால் சுத்தமாக முடியல. வலிக்குதுடா, வலிக்குது ஜங்கு. முள்ளாடி, எனக்கு பிடிச்சிருக்குடி. உன் கூட மட்டும்தான் எனக்கு இருக்கணும் தோணுது அப்படின்னு தான் உங்களுக்கு செம்மையாக பண்ணுறாரு. ஜங்கு கூட ஷோல்டர்லாம் ஒரு மாதிரி கையை வச்சு கிழிக்கிறீங்க. அவர் ஹேரெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சி இழுக்கிறீங்க. அவர் பண்ணிக்கிட்டே தான்டா உங்கள் முதுகெல்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்படியே 1 hour பாஸ் ஆகுது. ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஏண்டா, ஏன் ஏன் என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற? நீ என்னை டார்ச்சர் பண்ணால் கூட எனக்கு அது பிடிச்சிருக்குடா. உன்னை நான் எவ்வளவோ வெறுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் ஒன்று வெறுக்க முடியல ஜங்கு அப்படின்னு ஒரு ஃபேஸை ஹக் பண்ணி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. அவ்வளோதான், அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான். உங்களே பார்க்குறான். அந்த சவரில் கூட அப்படி கண்ணு கலங்கி கண்ணீர் தண்ணி வருது. அவனை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவ்வளோதான், ஒரு மாதிரி ஆயிட்டான். உங்களுக்கு எவ்வளோவுக்கு டைட்டாக ஹக் பண்ணுமோ அவ்வளோவுக்கு டைட்டாக ஹக் பண்ணுறான். ஏண்டி ஓயன், என்னை இன்னும் கொல்றடி. ஆல்ரெடி உன் கூட இருக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குடி. உன்னை விட்டு போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. உங்களுக்குள்ளேயும் மூவ் பண்ணிவிட்டு உங்களுக்குள்ளேயே கம் பண்ணுறாரு. உங்களுக்கு நல்லா புரியுது அவர் உங்களுக்குள்ளேயே கம் பண்ணிட்டாருன்னு. நீங்களும் ஒரு டைட்டாக தான் ஹக் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. உங்களை தாண்டா கொஞ்ச நேரம் அந்த ஷவர்லேயே நிற்க வச்சுட்டு பெட்டுக்கும் தூக்கி வந்து தான் உங்களையும் படுக்க வைக்கிறாரு. உங்களையும் ஒரு மாதிரி தொடச்சி விட்டு தாண்டா நேக்கடாக இருக்கீங்க. உங்கள் தலையெல்லாம் ஒரு மாதிரி தொடச்சி விட்டு தாண்டா உங்கள் கபோர்டை திறக்கிறாரு. அதில் பேண்டீஸை மட்டும் எடுத்து உங்களுக்கு வேர் பண்ணுறாரு. நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. அவருக்கு என்ன பண்ணுறாருன்னு புரியுது, ஆனால் அவங்கள சுத்தமாக முடியல. ரெஸ்ட் ரூமில் தான்டா உங்கள் கையை ஒரு மாதிரி தட்டியிருப்பீங்க. அப்போ அந்த கபோர்டுக்குள்ளே நாப்கின் பார்த்துருப்பாரு. அதையும் எடுத்துகிட்டு வந்து தான்டா உங்களுக்கும் வச்சு அதை க்ளோஸ் பண்ணி மாட்டி விடுறாரு. உங்கள் கண்ணு கலங்குது. உங்கள் மனசு பூரா பெயினாக இருக்குது. டோர் லாக் ஆகிற சவுண்டு கேட்குது. நீங்கள் ஜங்குக்கு போயிட்டாருன்னு நினச்சிங்க, ஆனால் ஜங்குக்கு போகலடா. உங்கள் பக்கத்தில் வந்து படுத்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அவரும் ஒரு ட்ரெஸ்ஸும் போடலை, நீங்களும் ஒரு ட்ரெஸ்ஸும் போடல. 2 பேருமே நேக்கடாக தான் இருக்கீங்க. ஓகே ஆர்மி, இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.